அன்னதானம்ன்ற பேரில் இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகள் அன்னதானமாகவே இல்லை. எனக்கு புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க தேடி போய் கொடுப்பாங்க. இந்த தேடி போய் கொடுத்தாலே தப்பு. உழைக்காமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்க்குறோம். இது நீங்கள் போய் யாருக்கும் டெலிவரி பண்ணி உணவு கொடுத்தீங்கன்னா அந்த உணவுக்கான மரியாதை அங்கே இருக்காது. வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. இன்றைக்கி அன்னதானம் அப்படிங்கிற நிகழ்வை பற்றி பார்க்கலாம். பல தானங்களை சொல்லுவாங்க, அதில் அன்னதானமும் ஒன்று. அதுக்கு இரண்டாவது கருத்தே கிடையாது. ஆனால் அன்னதானம்ன்ற பேரில் இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுகள் அன்னதானமாகவே இல்லை. அது வெறும் ஒரு பகட்டான ஒரு செயலாகவும் ஒரு புகழுக்கான செயலாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. சோம்பேறிகளை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அன்னதானம் கொண்டு போகுது. இது தவறு. அதாவது அன்னதானம்ன்ற பழக்கம் என்னென்னா, பசித்தவனுக்கு சோறு போடணும். அதாவது எல்லா நேரத்துலையும் அன்னதானம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் விளைச்சல் இருக்காது. நிறைய பேருக்கு சுயசார்பு நிலையை தாண்டி இல்லாமல் நிலை போய் ஒரு வறுமை உருவாகும். அப்போது சேமித்து வைத்தவன், எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கவன், இல்லாதவனுக்கு கொடுக்கறதுக்காக சத்திரம் அமைத்து அந்த இடத்துல உணவு பரிமாறப்படும். பசின்னு இருக்கிறவன் வந்து சாப்பிட்டுக்கணும். ஏன் ஒரு உத்தரவு போட்டு எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் டெலிவரி பண்ணியிருக்கலாம்ல? அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்து கொடுத்தா வாங்க மாட்டாங்க. பசிக்கிறவன் வீடு வீடாக வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். அது பிக்ஷைன்னு பேர். அல்லது அன்னதானம் பண்ணுற இடத்துக்கு பசித்தவன் போய் சாப்பிடணும். கொடுக்குற கை எப்பவும் மேலே இருக்கணும், வாங்குகிற கை கீழே இருக்கணும். ரொம்ப அடிப்படையான விஷயம். வாங்குறவனை தேடி போய் கொடுக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்க உள்நோக்கங்கள் வேறு மாதிரி இருக்குது. எனக்கு புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க தேடி போய் கொடுப்பாங்க. இந்த தேடி போய் கொடுத்தாலே தப்பு. இப்போ நீங்கள் கோவில் வாசலில் உட்காந்துருக்காங்க, அவங்க கையில் நீங்கள் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறீங்க, இது தப்பு. கோயிலுக்குள்ளார பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த பிரசாதம் கொடுக்குற விதம் கூட பார்த்திங்கன்னா தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல வச்சு எல்லோரும் வந்து வாங்கிக்கணுன்றது தான் பழக்கம். இந்த பழக்கங்களை இன்றைக்கி உடையிறத பார்க்குறோம். ஒருத்தன் பசிச்சு இருக்கிறத பொறுத்துக்க கூடாது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் கேட்காம நீங்கள் ஏன் கொடுக்கணும்? அதை கொடுக்கும்போது அந்த கொடுக்குற பொருளுக்கான மதிப்பு அங்கே இல்லை. இந்த மாதிரி வாங்குறவங்க வாங்கும்போதே இது என்னது, இது என்ன சாப்பாடு, இது எனக்கு எதுக்கு, ஏன் பிரியாணி தரமாட்டியா, இது தரமாட்டியான்னு கேள்வி கேட்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உண்மையிலேயே அது பசியாக இருக்குதுங்க. ஒரு உழைக்காமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்க்குறோம். இது நாட்டுக்கும் கேடு, நமக்கும் கேடு. இது புண்ணிய கணக்கிலேயே வராது. நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்படி ஒரு புண்ணியம் சேர்க்குறீங்கன்னா இது புண்ணியமே கிடையாது. நான் புண்ணியம் சேர்க்குறேன்னு ஒரு செயல் செஞ்சிங்கனாலே அது புண்ணியம் கிடையாது. ஆத்மார்த்தமாக ஒருத்தங்க பசிச்சிருக்கு, அவன் பசியில் துடிக்கிறான்னு தெரியுதுன்னா, அவன் கேட்டான்னா, கேட்காம இல்லை, கேட்டான்னா ஆனால் உண்மையிலேயே ஒரு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுங்க, உங்கள் மனப்பூர்வமாக செய்யுங்க. ஆனால் அதில் நான் புண்ணியம் தேடுறேன்ற நினைப்பு இல்லை. எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. ஒருத்தன் வயிறு நான் பசி ஆற்றிட்டேன், எனக்கு ஒரு பாக்கியம் அவர் கொடுத்தார். எப்படி எனக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னு பார்க்கணும். அதுதான் உண்மையான தர்மம். எனக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், இன்றைக்கி எனக்கு ஒருத்தருக்கு வயிறு ஆற வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது அப்படிங்கிறது தான் அன்னதானத்தினுடைய தத்துவமே. அதுக்கு பதிலாக பசினே இல்லை, அவன் ஏதோ ஒரு ஏழை வேஷம் போட்டு உட்காந்துருக்கான், ஏழை வேஷம்தான் போடுறாங்க, அவனுக்கு நீங்கள் கொடுத்ததுனால அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. தயவுசெய்து பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பாத்திரத்தை பார்த்து பிச்சை போடுன்னு அர்த்தம் இல்லை. அவன் உண்மையிலேயே பசித்து இருக்கான்னா அவன் நடந்துக்கிற விதமும் அவன் கேட்குற விதமும் வேறு. அவன் கேட்குற விதம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். கொடுக்குறவன் நல்லவனா கெட்டவனான்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஆனால் சாப்பாடுனா சாப்பாடு தான் போடணும். அவனுக்கு நீங்கள் 10 ரூபா கொடுத்து நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லாதீங்க. வேறு வழி இல்லை, அவசரமாக போகிறேன், அவன் கேட்குறான், உண்மையிலே பசிச்சுருக்கான், அவன் சாப்பிடுவான்னு தெரிஞ்சால் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு அவன் கரெக்டாக சாப்பிட்றானான்னு பார்க்காதீங்க, அது நம்ம வேலை இல்லை. உங்களை மீறி கொடுக்காதீங்க. உங்களுக்கு இல்லாமல் அவனுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் அர்த்தம் இல்லாத பேச்சுகள். அது மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க. உங்களுக்கு மனப்பூர்வமாக இருக்கிறத, உங்களுக்கு மீறினது, தனக்கு மீறினது தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. உங்களை முதல்ல திருப்தி பண்ணுங்கள். உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருங்க. தானம் கொடுக்கறதா இருந்தால், அன்னதானம் கொடுக்கறதா இருந்தால்
இந்த இடத்துல அன்னதானம்னு டிக்ளேர் பண்ணுங்கள், அந்த இடத்துல நில்லுங்க, வரவங்களுக்கு உணவு போடுங்க. நீங்கள் போய் யாருக்கும் டெலிவரி பண்ணி உணவு கொடுத்தீங்கன்னா அந்த உணவுக்கான மரியாதை அங்கே இருக்காது. நல்ல முறையில் நிறைய பேருக்கு வயிறார வையுங்க, நல்ல விஷயம். ஆனால் அதை செய்கிற முறையில் கரெக்டாக செய்யுங்க. வாங்க, ஏஎல்பி படிங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி.